இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் சட்டப்பேரவைக்கான முதல் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பாஜகவை சேர்ந்த துணை முதலமைச்சரின் காரை கிராம மக்கள் தாக்கியதால் பதற்றம். வாக்காளர் பட்டியலில் தமது புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி நடந்திருப்பதாக பிரேசில் மாடல் குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கே செல்லாத தம்மை இந்தியராக சித்தரித்திருப்பதாக கிண்டல். டெல்லியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டால் தவிக்கும் பொதுமக்கள். தேசிய பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு. பிரச்சார கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து அனைத்து கட்சி கூட்டம். கடுமையான கட்டுப்பாடுகளுடன் வெளியிடப்பட்ட வரைவு அறிக்கைக்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு. வணக்கம். பீகாரில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று முதல்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் துணை முதலமைச்சர் திரு விஜய்குமார் சின்ஹாவின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. 243 தொகுதிகளை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக 121 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மொத்தமுள்ள 3,75,00,000 வாக்காளர்களில் 10,72,200 பேர் புதிய வாக்காளர்கள் ஆவர். அவர்களில் 7,38,000 பேர் 18 மற்றும் 19 வயதிற்கு உட்பட்டவர்கள். 1,314 வேட்பாளர்களில் 122 பெண் வேட்பாளர்களும் களமிறங்கியுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ரகோபூர் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு தேஜஸ்வி யாதவும், மகுவா தொகுதியில் அவருடைய சகோதரர் திரு தேஜ் பிரதாப்பும் போட்டியிடுகின்றனர். துணை முதலமைச்சர்கள் திரு சாம்ராட் சௌத்ரி தாராப்பூர் தொகுதியிலும் திரு விஜய்குமார் சின்ஹா லக்கிச்சாரை தொகுதியிலும் போட்டியிட்டனர். 121 தொகுதிகளில் உள்ள 45,341 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. காலையிலேயே நீண்ட வரிசையில் நின்று மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். பீகாரின் வளர்ச்சிக்காக வாக்களித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். करेगा तब ना हम लोग को बचाएगा, हम लोग आगे बढ़ेंगे। मुद्दा मेरा विकास है, विकास होना चाहिए, विकास जरूरी है युवाओं को. லக்கிச்சாரை தொகுதியில் வாக்குச்சாவடிகளை பார்வையிட சென்ற அந்த தொகுதியின் பாஜக வேட்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு விஜய்குமார் சின்ஹாவை கோரியாரி கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவர்களை பார்த்து மிரட்டும் தொனியில் அவர்கள் அனைவரையும் குண்டர்கள், தேச விரோதிகள் என திரு விஜய்குமார் சின்ஹா கூறினார். இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் துணை முதலமைச்சரின் வாகனத்தின் மீது கற்கள், காலணிகள், சாணம் ஆகியவற்றை வீசி தாக்குதல் நடத்தினர். சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினரும் அதிரடி படையினரும் மக்களை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் திரு விஜய்குமார் சின்ஹா ஊருக்குள் நுழைய அனுமதிக்க முடியாது என மொத்த கிராமமும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதற்கிடையே பாதுகாப்பு காரணங்களுக்காக சில வாக்குச்சாவடிகளில் 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மற்ற பகுதிகளில் அமைதியாக நடந்த தேர்தல் மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. வரிசையில் நின்றவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேர்தலையொட்டி பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு 1,500 துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாலை 5 மணி நிலவரப்படி 60% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா வாக்காளர் பட்டியலில் தமது புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடியான முறையில் வாக்களிக்கப்பட்டிருப்பதை சம்பந்தப்பட்ட பிரேசில் மாடல் லாரிசா எள்ளி நகையாடி உள்ளார். கர்நாடகா, மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றதற்கான ஆதாரங்களை சமீபத்தில் வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தேர்தல் மோசடி தொடர்பாக விரைவில் ஹைட்ரஜன் குண்டு வீசப்படும் என கூறியிருந்தார். அதன்படி கடந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பெரும் முறைகேடு நடைபெற்றதற்கான ஆதாரங்களை ஹெச் ஃபைல்ஸ் என்ற பெயரில் நேற்று அவர் ஆதாரங்களுடன் வெளியிட்டார். 25 லட்சத்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் மூலம் ஹரியானா ஆட்சியை பாஜக திருடிவிட்டதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். 0 எண்ணில் முகவரி, ஒரே வீட்டில் 500 பேர் வசிப்பது, முகவரியே இல்லாத நபர் பங்களாவில் வசிப்பது ஆகிய பல்வேறு வகையான முறைகேடுகளை அவர் பட்டியலிட்டார். மேலும் பிரேசில் மாடல் அழகி லாரிசா என்பவரின் புகைப்படத்தை பயன்படுத்தி ஸ்வீட்டி, சீமா, சரஸ்வதி உள்ளிட்ட பெயர்களில் 10 வாக்குச்சாவடிகளில் 22 முறை வாக்களிக்கப்பட்டிருப்பதை ஆதாரங்களுடன் திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார்.
இதனால் சமூக வலைதளங்களில் மிகவும் தேடப்படும் நபராக மாறினார் மாடல் லாரிசா. இந்த செய்தி அவரையும் எட்டியதை தொடர்ந்து இந்திய அரசியலை பிரேசில் மாடல் லாரிசா எள்ளி நகையாடி உள்ளார். எக்ஸ் தளத்தில் போர்ச்சுகல் மொழியில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் வாக்காளர் பட்டியலில் மோசடியாக இடம்பெற்றுள்ள அந்த புகைப்படம் தம்முடைய 18 அல்லது 20 வயதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்றும், என்ன மாதிரியான உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்றும் தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளார். Estão usando a foto minha para fazer, eu não sei se é uma eleição, alguma coisa de voto, que tem que votar. E na Índia, estão me colocando como indiana para dar golpe nos outros, gente. Olha que loucura. Que doideira é essa que mundo nós estamos vivendo? Aí um repórter me chamou, querendo saber sobre esse trem, ligou lá no salão, no meu emprego. புகைப்பட வலைதளங்களில் தமது படத்தை வாங்கி தேர்தலுக்கு பயன்படுத்தி மோசடி செய்திருப்பதாகவும், இந்தியாவுக்கே இதுவரை சென்றிராத தம்மை இந்தியராக சித்தரித்து ஏமாற்றுவதாகவும் மாடல் லாரிசா குற்றம் சாட்டியுள்ளார். சில செய்தியாளர்கள் தாம் பணிபுரியும் நிறுவனத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேர்காணலுக்கு அழைப்பதாகவும், சிலர் இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுப்பதாகவும், ஆனால் தமக்கு நமஸ்தேவை தவிர வேறு எதுவும் தெரியாது என்றும் வீடியோவில் அவர் கிண்டலாக தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளதாகவும் பிரேசில் மாடல் லாரிசா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் காற்று மாசுபாடு அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு தேசிய பொது சுகாதார அவசர நிலையை அறிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஃபிட் இந்தியா மூமெண்ட் அமைப்பை சேர்ந்த லூக் கிறிஸ்டோபர் கவுண்டின்ஹோ என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொது நல மனுவில் காற்று மாசுபாடு பெரும்பாலான நகர மற்றும் கிராமப்புற மக்களை கடுமையாக பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றில் மிதக்கும் சுவாசிக்கக்கூடிய நுண் துகள்களின் அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட மாநகரங்களில் அதிகமாக உள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள காற்றின் தர வழிகாட்டுதலின்படி அனுமதிக்கப்பட்ட நுண் துகள்களின் அளவு 5 முதல் 15 மியூகிராம் பெர் மீட்டர் கியூப் என்ற நிலையில் பாட்னாவில் அது 131ஆகவும், டெல்லியில் அது 105ஆகவும், லக்னோவில் 90ஆகவும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதனை கட்டுப்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தோல்வி அடைந்துள்ளதால் 14 கோடி குடிமக்கள் விஷத்தன்மையுள்ள காற்றை சுவாசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் மட்டும் 22 லட்சம் பள்ளி மாணவர்கள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ சோதனைகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரத்தை சோதனை செய்ய நிறுவப்பட்டுள்ள கண்காணிப்பு அமைப்புகள் போதுமானது அல்ல என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. BS6 வாகனங்கள் கூட அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு கூடுதலாக நைட்ரஜன் ஆக்சைடை உமிழ்வதாகவும், 3 சக்கர வாகனங்கள் 3.2 மடங்கு அதிகமாகவும், கார்கள் 2 மடங்கு அதிகமாகவும், டாக்ஸிகள் 5 மடங்கு அதிகமாகவும், பேருந்துகள் 14 மடங்கு அதிகமாகவும் நைட்ரஜன் ஆக்சைடை புகையாக வெளியிடுவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக காற்று மாசுபாடு உள்ள டெல்லியில் காற்று சுகாதார சட்டப்படி ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே நாடு முழுவதும் தேசிய பொது சுகாதார அவசர நிலையை அறிவிப்பதுடன் காற்று மாசுபாட்டை குறைக்க தேசிய செயல் திட்டத்தை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. காற்றின் தரத்தை மேம்படுத்த தேசிய அளவில் டாஸ்க் போர்ஸ் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. விவசாய கழிவுகளை எரிப்பதை தவிர்க்க மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், அதிக அளவில் காற்று மாசுபாடு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு தடை விதிப்பதுடன் தொழிற்சாலை உமிழ்வுகளை கட்டுப்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சார கூட்டங்களுக்காக வெளியிடப்பட்டுள்ள வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பெரும்பாலான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. கரூரில் நிகழ்ந்த உயிரிழப்பு சம்பவத்தை தொடர்ந்து நிலையான வழிகாட்டு விதிமுறைகளை 10 நாட்களுக்குள் தமிழக அரசு வகுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு ரகுபதி, திரு மா சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட 20 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். கூட்டத்தில் வழங்கப்பட்ட தமிழக அரசின் 24 பக்க வரைவு அறிக்கையில் 5000 முதல் 10,000 பேர் பங்கேற்கும் கூட்டத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், 50,000க்கும் அதிகமானோர் கூடினால் 20 லட்சம் ரூபாயும் காப்பீட்டுத் தொகை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 100 பேருக்கு ஒருவர் என கட்சியின் தன்னார்வலர்கள் நிறுத்தப்பட வேண்டும், 50% அதிகமானோர் கூடினால் முன்வைப்பு தொகையை பிடித்தம் செய்வது உள்ளிட்ட கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. இவை அரசியல் கட்சிகளின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளதென பல்வேறு கட்சியினர் குற்றம் சாட்டினர்.
ஜனநாயக ரீதியில் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றால் ஒரு சிறிய கட்சிகள் சிறிய இயக்கங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ ஒரு பொதுக்கூட்டத்தையோ நடத்துகிறார்கள் என்றால் இதை எப்படி அவர்கள் எதிர்கொள்ள முடியும் என்ற கேள்வியை நாங்கள் வைத்திருக்கிறோம். இதை பரிசீலிக்க வேண்டும். அதே போன்று இந்த தொகைகளை 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் என்ற தொகைகளை எடுத்து குறைக்க வேண்டும். பல்வேறு வழிமுறைகளை கட்டுப்பாடுகளை விதிப்பது என்பதெல்லாம் காலங்காலமாக நாம் போராடி பெற்றிருக்கிற ஜனநாயக உரிமையை பறிப்பதாக அமைந்துவிடும். எனவே உயர்நீதிமன்ற இந்த வழிகாட்டுதலை இந்த தாக்கீதை நீங்கள் ஏற்கக்கூடாது. இதை எதிர்த்து நீங்கள் உயர்நீதிமன்றத்திலே வாதிட வேண்டும். இந்த நீதிமன்றம் சொல்லிட்டுங்கிறதுக்காகவே அரசியல் கட்சிகளுக்கு கைவிலங்கு போடுவது போல இந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடாது. தமிழ்நாட்டிலே மிக நீண்ட காலமாக பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்கனவே முறைப்படுத்தப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் போதும். புதிய இந்த அபராதங்கள் அல்லது வைப்புத் தொகைகள் தேவையில்லை. அரசியல் கட்சிகள் தங்களின் பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்களை 10ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. சென்னையில் மேகமூட்டத்துடன் பல்வேறு பகுதிகளில் இளஞ்சாரலாக மழை பெய்து வரும் நிலையில் புறநகர் பகுதியான ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நண்பகலில் மழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, சிங்காரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி, ஏத்தாப்பூர், பேலூர் ஆகிய இடங்களிலும், தஞ்சை மாவட்டம் வல்லம், செங்கிப்பட்டி, பூதலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கனமழை கொட்டியது. அங்குள்ள ஜலகாம்பாறை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக உள்பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை ஆகிய 12 மாவட்டங்களில் இன்று இரவும், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளையும் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வரும் 12ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். தமிழ்நாட்டுக்கு நவம்பர் மாதம் வழங்கப்பட வேண்டிய 13.78 டிஎம்சி நீரை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் தமிழ்நாடு வலியுறுத்தியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 45வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. மேலாண்மை ஆணைய தலைவர் திரு SK ஹல்தார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நீர்வளத்துறை செயலாளர் திரு ஜெயகாந்தன் உள்ளிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக மதுரையில் தேர்தல் ஆணைய துணை ஆணையர் தலைமையில் 9 மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்தும் அவற்றை கண்காணிப்பது மற்றும் அதில் ஏற்படும் பிரச்சினைகளை களைவது குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையம் எதிரே அமைந்துள்ள மேம்பாலத்தில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் பணிக்கு செல்லும் போது மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து GST சாலை வழியாக சென்னை நோக்கி அதிகப்படியான வாகனங்கள் காலை நேரத்தில் செல்வது வழக்கம். இந்நிலையில் GST சாலையில் இருக்கும் கடைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் வாகனங்களை சாலையிலேயே நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை தேர்தலுக்கு பிறகு நடத்த வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் படிவத்தில் 2வது பகுதியில் இதற்கு முன் எங்கு வாக்காளராக இருந்தீர்கள் என்ற கேள்வி உள்ளதாகவும், இக்கேள்விக்கான பதிலை அனைவராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்பதால் தேர்தல் ஆணையம் அதனை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். 2வது பகுதி 2005 உங்க வாக்காளர், நீங்க எங்க வாக்காளராக இருந்தீங்க சம்பந்தமான கேள்விகள்
அதை அவங்க கேட்பதை தவிர்த்தால் ஓரளவு குளறுபடி இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா இதை தேர்தலுக்கு அப்புறம் தள்ளி போடுறது தான் நல்லா இருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு உள்ள கடல் பகுதி 2வது நாளாக இன்று சுமார் 80 அடி தூரத்திற்கு உள்வாங்கியது. நேற்று முழு பௌர்ணமி தினம் என்பதால் கோவில் முன் உள்ள நாழிக்கிணறு, செல்வத்தீர்த்தம், ஐயாவடி கோயில் பகுதிகளில் கரையிலிருந்து உள்வாங்கி காணப்பட்ட நிலையில் கடலுக்குள் இருந்த பச்சை நிறத்திலான பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகின்றன. இதை கண்டு கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அதன் மீது நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் பாறையில் உள்ள கடல் சிப்பிகளை ஆர்வத்துடன் சேகரித்தனர். புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள 7 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பக் கோரி பெற்றோரும் மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க கல்வித்துறைக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் பள்ளி நுழைவு வாயில் முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த முதன்மை கல்வி அதிகாரி திரு குணசேகரன் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பரமக்குடி அருகே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 220 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இளையான்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட இளமனூர் கிராமத்தில் விளம்பர பதாகை வைப்பது தொடர்பாக இரு சமுதாயத்தினரிடையே பிரச்சனை ஏற்பட்டது. இந்நிலையில் அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்ததை கண்டித்தும் தடையை மீறியும் ஒரு பிரிவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 148 புள்ளிகள் சரிந்து 83,311 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 88 புள்ளிகள் குறைந்து 25,510 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்து 90,560 ரூபாயாகவும், 1 கிராம் 11,320 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 165 ரூபாயாக உள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த மாதத்தில் சவரனுக்கு 9,000 குறைந்து 88,600 ரூபாய்க்கு வந்தது. மேலும் குறையுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் துணை முதலமைச்சர் விஜய்குமார் சின்ஹாவின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. ஹரியானா வாக்காளர் பட்டியலில் தமது புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடியான முறையில் வாக்களிக்கப்பட்டிருப்பதை பிரேசில் மாடல் லாரிசா எள்ளி நகையாடியுள்ளார். தமிழ்நாட்டில் பிரச்சார கூட்டங்களுக்காக வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பெரும்பாலான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.